இது ஒரு ரூமு. இது இல்லைன்னா இந்த ரூமு சின்னதுண்ணே. இது ரொம்ப சின்னது. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு கூட போட முடியாது. ஆமாம், இதுலேயே 3 பேர் ஒட்டி தான் கொடுக்கணும். அது பரவாயில்ல, அதை போய் பார்த்துருவாங்களா? ஹெல்மெட்டில் கீழே வச்சுருந்தாங்க. ஐயோ, இதுதான் ஃபைனலி ரூம் வந்தாச்சு. போலாமா? பெட்ரோல் பண்ணணும் போலையே. ஒரு கட்டை தான் காட்டுது. பார்த்துக்கோ, வாங்க. ஓகே கைஸ், நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வந்து லூப் ரோடு போயிட்டு அங்கேருந்து சேவராயன் டெம்பிள் போனால் போவோம். போயிட்டு அப்படியே கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். இதை தான் பிளான் போட்டிருக்கோம். ஆனால் பட் எது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. இதை தான் இப்போதைக்கு யோசிச்சு வச்சுருக்கிறது. இங்கே வந்ததே கூலிங்காக இருக்கிறதுக்கு. முத்தண்ணனுக்கு கூலிங்காக இருக்கிறது ஏதாவது இருக்கான். ஷர்ஃபாத் பாய், ரைட் எடுங்க, ரைட் எடுங்க. அது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். பசங்களாம் போயிட்டு வந்தானுங்க. ரூம்கிட்டே ஏதோ வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. சரி, என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்னா. ஏதோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. என்னண்ணே, நல்லா இருக்குல்ல? லேக்கே தெரியுதுங்க. நம்ம ரூம் பக்கத்துலேயே இருக்கே. லேக் இங்கேருந்து தெரியுது பாருங்க. லேக்கில் கூட்டம் அலையும்போது 2 மணி நேரம் கியூ. தண்ணியே இல்லை, பாதி கம்மியாக இருக்குது பாருங்க. எங்கே ஃபுல்லாக அப்படிதான் நம்ம போனோம். இப்போ அப்படி தானே போனோம். லேக்கை தாண்டி இப்படி போயிட்டு அங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே இருக்கலாம் பில்டிங். ஆமாம், அங்கே தங்கியிருந்தோம் லேக் பக்கத்தில். இங்கே வைல்ட் கிராஃப்ட்னு ஒன்று இருக்கும். வைல்டு ட்ராஃபா என்னமோ, அங்கே தான் நாங்கள் தங்குவோம். நானும் எட்வின்னு வந்தால் அங்கே தான் ஒரு வாட்டி அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணது. ஓகே வாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ லூப் ரோடு, ஏற்காடு லூப் ரோடுக்கு போயிட்டுருக்கோம். என்னடா கண்டினியூஷன் இல்லாமல் டக்குன்னு எதாவதுன்னா
ஹெல்மெட் இவ்வளோ நேரம் முத்தநண்டு இருந்துச்சு. சரி, அவர் மேப் போட்டுட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் முத்தநண்டு இருந்ததால் பார்க்க முடியல. வாங்க, லூப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது டோட்டலாக 32 கிலோமீட்டர்ஸு. ஆனால் நாங்கள் போகிறது வந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஐடியா. டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பெட்ரோல் இருக்குது. எவ்வளோ ஓடுதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறமா போட்டுக்குவோம். கிட்டத்தட்ட அது ஒரு 10.75 லிட்ரு வந்துச்சு. கரெக்டாக 320 கிலோமீட்டராவது ஓடணும், 310 ஓடணும். இந்த லூப் முடிச்சுட்டு வந்து ஆல்மோஸ்ட்டு 260 அப்படியாவது வரும். அப்புறம் நைட்டு ஃபுல் பண்ணிக்குவோம். இப்போ வாட்டர் ஃபால்ஸ் வேறு போகணும். எப்படி போகிறாங்க, எத்தனை மணிக்கு போகிறதுன்னு தெரில. மணி இப்போ தான் 12ஆகுது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஒன் டேயில் எல்லாம் சுற்றுறதால கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஏற்காடு பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி. கிளைமேட்டு நல்லா சில்லுன்னு இருக்குங்க. அப்பா, அவங்க 2 பேரும் பின்னாடி வராங்க. டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க. நான் கொஞ்சம் முன்னாடி முந்திட்டேன். வெயிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுவோம், வரட்டும் அவங்க. இப்படி தான் வராங்களா? வராங்க. இடமே செமையாக இருக்குங்க. முத்தண்ணனுக்கு அது இதுன்னு சொல்லி ஜர்க்கின்னு தூக்கியாச்சு. வாங்க அப்படியே அப்படின்னு. லூப் ரோட்டில் என்ன இருக்குது, அந்த டீ எஸ்டேட்டை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போயிட்டு இருக்கோம். டீ எஸ்டேட்டுகிட்ட எடுப்போம் அப்படி. பாய், அந்த மஞ்சுக்கொட்டை வியூ பாயிண்ட் சொன்னேன்னா அதுவும் இந்த சைடு தான் இருக்குது. நாளைக்கு காலையில் இப்படி தான் வரணும் சன்ரைஸ்க்கு. இதுக்கு மேலே லூப் ரோட்டில் என்ன காட்டுறது, சும்மா வண்டி ஓட்டுறதை தான் காட்ட முடியும். பார்ப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது சீனிக்காக வந்துச்சுன்னா கேப்சர் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆமாம், இந்த வண்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்தது ஏற்காடு தான். நம்ம இப்போ சேவராயன் டெம்பிள் போகிறோம் நினைக்கிறேன். லூப் ரோட்லேருந்து சேவராயன் டெம்பிளுக்கு அப்படியே மாறுறாப்புல. ஆனால் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் தாங்க. டிராஃபிக்கை ஜம்ப் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குது. ப்ராக்கெட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. ரிட்டன் இறங்கிறதுக்குள்ளே சேலத்துலேயே ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு தான் இறங்கணும் போல்.
ஹார்ன் அடித்தா நான் என்ன பறந்தாட போக முடியும். இத்தனை வாட்டி வந்திருக்கோம். இந்த வாட்டி தான் ஷேர்வான் டெம்பிள் வரும் நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சரியா. இந்த லூப் ரோட்டுக்கு இப்போ தான் அந்த மாதிரி இருக்குது. சடனாக நல்ல ஹைட்டுக்கு வருதுங்க. வருங்க இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ஹில் வந்து இதுதான் நினைக்கிறேன், ஏற்காட்டில். ரெண்டு வண்டி எவ்வளோ? டோக்கன் உண்டா? ஓகே, இந்தாங்க பிடிங்கிறாரு. நம்ம ரைட் சைடில் நவருமா? சேர்வராயன் எனக்குமே வரானுங்களே. வண்டி நிப்பாட்ட முடியுதா? பாச நவரு சொல்லுங்க. நீ எடுப்பீங்களா? என் வண்டி ஏயில் உள்ள போட்டு கொடுத்துருவீங்களா? எதுல? ஏயில் உங்க வண்டியாவா? எடுத்தாச்சு. வண்டியை தள்ளி விடுற மாதிரி போட்டு தள்ளு. நம்ம எடுத்தோம் தெரியுமா? உப்புனே
ஹில்ஸா? ஒட்டை என்னமோ ஒன்று ஆமாம், கேரளாவில் கேரளாவில் ஒட்டோடா இல்லை. நாங்கள் இதில் போனோம், கும்ளியில் ஒரு இடம் இதேமாரி ஒட்டோடா டியூக் வியூ பாயிண்ட்டு. எனக்கு காதல் பை மாரி பார்க்குறீங்க. அப்புறம் பாய் விளாக் போட்டிங்களா? விளாக் அதுதான் எனக்கு கண்டென்ட் கிடைக்கல, அதனால தான் உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன். அதையா பேசுங்க அப்படின்னு. ஓடிட்டுருக்கா? பேசுங்க. சொல்லிட்டீங்களா? எங்கே பேசுவோம்? ஐயோ, கூட கடை இருக்கும். முத்தனை இந்த வண்டி கொடுத்துட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போமா? பாஸ் வந்த பர்பஸ் மறந்துட்டீங்க, சோளம் சாப்பிடணும். பேர் என்னடா தம்பி? சந்தோஷ். நீதா? உன் பேர் நவீன். நீங்கள் லோக்கல் இங்கே தானா? இல்லை, நல்ல இடமா கேட்போம். சுட்டது இருக்கு, சுட்டது ஒன்று கொடுப்பேன். A few inches later. தெரியல என்னன்னு. பிரேக்லேருந்து ஊற்றுதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் போங்க ஸ்ட்ரைட்டா. இது என்னன்னு தெரில, திடீர்னு இப்போ ஆயில் ஊற்றுது, என்னன்னு பார்க்கணும். போங்க பாய். இப்போ கரடியூர் வியூ பாயிண்ட் அங்கே போகிறோம். லூப் ரோடு அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். அப்படியே டக்குன்னு வரும்போது கரடியூர் வியூ பாயிண்ட் வந்துச்சு. அப்படியே தான் லூப் ரோட்டில் வரும்போது சேவராயன் டெம்பிள் போயிட்டு வந்துச்சு. அடுத்து கரடியூர் வியூ பாயிண்ட்டு. இது என்ன ஆயில் வர ஊற்றுது? ஓ, அந்த பிஸ்டன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இருக்குது. எப்படி வாஷ் பண்ணால் போயிடும், பார்ப்போம். ஓகே, இதில் போயிடுச்சு, ஊற்றுதா இதுக்கப்புறம் பார்ப்போம். சரி, கரடியூர் வியூ பாயிண்ட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அருமையாக இருக்குல்ல, ஏடி பாருங்க. இந்த பஸ்ஸு தான் இப்போ வந்து சேலத்துக்கு இப்போ சம்மர்லேருந்து நேற்றுலேருந்து விட்ருக்காங்க. அது வந்து எப்படின்னா 300 சேலத்துலேருந்து இங்கே வந்து எல்லாத்தையும் சுற்றி காட்டிட்டு ஒரு ஈவினிங் ஒரு 6 to 7 அந்த டைமில் கரடி வியூ பாயிண்ட் கேன்சல். இந்த ஆஃப் ரோடுக்கு தான் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டு, வேறு எதுக்கும் கிடையாது. இந்த பஸ் தான் இப்போது ஸ்பெஷலாக விட்ருக்காங்க. இந்த May 7 June 30 வரைக்கும்
எப்படின்னா சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு, ஏற்காடு டு சேலம் அப்படியே கண்டினியூஸாக ஒரே இதில் காலையில் சேலத்துலேயும் பிக்கப் பண்ணுவாங்க, ஏற்காடு கூட்டு வந்துட்டு எல்லா இடமும் சுற்றிட்டு அதில் என்னென்ன இடம் வருதுன்னா போட் ஹவுஸு இருங்க அப்படியே பார்த்து சொல்லிடுறேன். போட் ஹவுஸு, லேடிஸ் வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வந்து கிளியூர் அருவி, பக்கோடா பாயிண்ட், சேவன் டெம்பிள், கரடியூர் காட்சி முனை, லலிதா திருப்புரா சுந்தரி அம்மன் கோவில், மஞ்சக்கொட்டை முனை. அவ்வளோதான் இந்த இது வியூ. நான் 300 ரூபாய்க்கு அஃபோர்டபுள் தான், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு டோக்கன் போடுறதே உங்களுக்கு காசு அடிக்கலாம். இதில் வியூ பார்க்கலாம், ஒரு half அன் ஹவர் நிப்பாட்டு நினைக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு சரியாக தெரிஞ்சிருந்தால் நான் உங்களுக்கு நேராக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். ஆனால் ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு மட்டும்தான், டேரெக்டாக வந்து பஸ்ஸில் ஏறினாலும் கிடையாது. அவ்வளோதான். நம்ம லூப் ரோடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ ரூம் கிளம்பும் போது கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஆல்மோஸ்ட் பாதிக்கிட்ட வரும்போதே நல்ல மழை, அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே அந்த நம்ம ரூம் வியூவிலேருந்து ஃபாக் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ரூம்லேருந்து உள்ள வியூ பாருங்கள். இப்போ டைம் வந்து கரெக்டாக 4:30 ஆகுது. எப்படி இருக்குது பாருங்கள் மிஸ்ட்டு. கொஞ்ச நேரம் ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு, இப்போ பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். காலையிலேருந்து அங்கே எங்கேயும் சுற்றிட்டோம், லூப் ரோடு அது இதுன்னு சுற்றிட்டோம், அதுதான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இப்போ டெரஸ்லேருந்து கீழே போயிட்டு ரூம் காட்ட முடியாது, எல்லோரும் இப்போ படுத்துட்டாங்க. நான் மட்டும்தான் அப்படியே சுற்றிட்டு கிடக்கிறேன். இதாக இருக்கும் பைக். ஷர்ஃபாத் பைக்கு, இது நம்ம பைக்கு. அப்படியே இஷ்டம் வரும். சரி, ஓகே. இதோட டே 2 வீடியோ வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்படியே வருது, பாருங்க. The next morning. ஓகே கேஸ், நம்ம ரிட்டன் ஊர் கிளம்பியாச்சு. ரிட்டன் கிளம்பும்போது சொல்லின்னு வெயிலடிக்குது. போகிற வழியில் பீக்கு பார்க் போயிட்டு அது விளையாட்டி நடுவில் ஏதோ ரூட்டு வருதுன்னு சொல்கிறாங்க, அந்த ரூட்டை பார்த்துட்டு போக வேண்டியதான். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உட்காருங்கண்ணா, போகலாம். ஃபுல் டிராஃபிக்கு, போகவே முடியல.